வாசுதேவன், அதாவது மாநில அரசு இவ்வளவு தேவை அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணுது, மத்திய அரசும் ஒரு குழு அனுப்பி கணக்கு பண்ணுது, மத்திய அமைச்சர்கள் வருகிறார்கள், வந்த பிறகும் உச்சநீதிமன்றம் போய் தான் முதல்ல இந்த நிதியை கூட வாங்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. நடுவில் தேர்தல் வந்ததுனால மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து யோசிச்சிருக்காங்க. அதனால் இவங்க கோர்ட்டு போனாங்க. கோர்ட்டு போனதுக்கப்புறம் தான் வந்தது. தலைப்பில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, இதனால என்ன ஒரு பெரிய அரசியல் ஆதாயம் தேட முடியும் நரேந்திர மோடி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சித்தராமையாவே சொல்கிறாரு தேங்க்ஸ் டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம ப்ராபபிளி தலைப்பை நம்ம வந்து மாற்றி போட்டிருக்கோமா அப்படின்னு எனக்கு தோன்றுறது. எனக்கு முன்னால் பேசினார் சூர்யா சுப்ரீம். நீங்கள் தேர்தல் கோட் ஆஃப் கண்டக்டை நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ மார்ச் மாதம் தான் வந்துச்சு. டிசம்பர் மாதம் இது நடந்தது. ஜனவரி பிப்ரவரி அப்போவே ஆய்வு ஜனவரியிலே பண்ணிட்டு போயிட்டாங்க. மார்ச்சில் எலெக்ஷன் வரும்னு கண்டிப்பாக தெரியும். இதில் இல்லாமல் டிசம்பர் மாதத்துலேருந்து நிதி வேணும்னு இங்கேருந்து கடிதம், இங்கேருந்து கோரிக்கை, அங்கே பிஎம் போய் சிஎம் சந்திக்கிறார். பிப்ரவரி 15ஆம் தேதி கர்நாடகா அரசு மாநில அரசு பட்ஜெட் போடுறது. தமிழ்நாடோட பெரிய பட்ஜெட்டு. தமிழ்நாட்டில் பட்ஜெட்டு 3,10,000 கோடி தான். அவங்களது 3,73,000 கோடி. அதில் 52,000 கோடி இவங்களுடைய இலவசம். எது அந்த ஸ்ரீ, இந்த சக்தி நிதி, முடிச்சிடுறேன். அதெல்லாம் பண்ணும்போது அப்போவே உங்களுக்கு வந்து இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லுது, இந்த மாதிரி கர்நாடகா இஸ் ஸ்லோலி மூவிங் டுவர்ட்ஸ் ட்ராப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, வறட்சிக்கு நோக்கி போகிறது அப்படின்னு சொல்லும்போது இவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போடணுமா வேண்டாமா? ஒரு குடும்ப தலைவி என்ன பண்ணுவாங்க? பிப்ரவரிக்கு தான் வர்றீங்க. அதெல்லாம் விட்டு சித்தராமையா எப்ப லெட்டர் எழுதினார் தெரியுமா? முதல் முறையா டிராஃப்ட் நிதி கொடுங்கன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டருக்கு. டேட்டை வேணா ரெஃபர் பண்ணி பாருங்க. அவர் நவம்பர்லயே எழுதிட்டாரு. ஃபர்ஸ்ட், அதாவது அவர் ஃபர்ஸ்ட் நிதி அவங்க அசம்ஷன், இந்த அவங்க கேட்டாங்க இல்லையா 30,000 கோடி, அந்த லெட்டர் இவ்வளவு எஸ்டிமேட். ஃபர்ஸ்ட் இங்க டிராஃப்ட் வரப்போகுதுன்னு சொன்ன லெட்டர் விளாதிமிர் சொல்ற மாதிரி செப்டம்பர்ல, இந்த எஸ்டிமேஷனை போட்டு ஒரு லெட்டர் அனுப்புனாங்க இல்லையா, அது நவம்பர்ல அனுப்புனாங்க, டிசம்பர்ல நினைவுபடுத்தி அனுப்புனாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? நான் கேக்குறது பட்ஜெட்ல என்ன பண்றாங்க? நீங்க சொல்றது என்னன்னா மாநில அரசு எல்லா வேலையும் விட்டுட்டு உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க அதை மட்டும் தான் பார்க்கணும், அந்த காசை எடுத்து அதுக்கு செலவு பண்ணுங்க, இதுக்கெல்லாம் மத்திய அரசு வந்து நிக்காதீங்க. உங்களுக்கு என்னங்க பிரியாரிட்டி? ஏங்க கண்டிப்பாங்க 1,10,00,000 ஏக்கர் அங்கே வந்து ட்ராட் வறட்சியில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ பேர் வறட்சியில் அனுபவிக்கும் போது அடுத்த 6 மாதம் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அதாவது நவம்பர்லேருந்து நான் சொல்கிறேன், மே மாதம் ஜூன் மாதம் மழை வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து பயிரிட்டு அது வந்து விளைஞ்சி அது பண்ணணும். அந்த பீரியடுக்கு இவங்க பட்ஜெட்டில் ஏதாவது ஒதுக்கினாங்களா? இது வந்து மத்திய அரசு பண்ணணுமா மாநில அரசு பண்ணணுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது மாநில அரசு. ஃபர்ஸ்ட் நீங்க தான் அதை பண்ணணுமே தவிர மத்திய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலையா? என்னங்க மத்திய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலையா? அப்படி கேட்டா அப்புறம் இதுவும் விதண்டாவாதம் தான் நான் சொல்ல வேண்டியிருக்கும். மாநில அரசு விதண்டாவாதம் இல்ல சார், இது விதண்டாவாதம் அல்ல. நீங்க சொன்னீங்க மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா மத்திய அரசு வந்து யார் தேர்ந்தெடுக்கப்பட்டது? மத்திய அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான். மாநில அரசினுடைய இதுதான் பொறுப்பு தான் முதல்ல வருது. தமிழ்நாட்டில் கூட இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நீங்க ஏன் மத்திய அரசை கேட்டுட்டு இருக்கீங்க? 2,000, 3,000, 4,000 கோடி ரூபாய் நீங்க ஒதுக்க முடியாது. நீங்க சொல்றத பார்த்தா மத்திய அரசு எல்லாம் எதையுமே நீங்க கேட்க தேவையில்லை, உங்க வேலையை நீங்களே பாத்துக்கோங்க அப்படினா மத்திய அரசு. அப்ப மத்திய அரசு நான் சொல்லல, அப்ப அதுக்கு என்ன சார் அர்த்தம்? இவங்களுக்கு ப்ராப்பர் பிளானிங்கே கிடையாது. நவம்பர் மாசமே தெரியும், 650 கோடி நவம்பர் மாசமே உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது நவம்பர்ல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. 650 கோடி மத்தியில வந்து நான் வந்து காங்கிரஸ்னு கூட சொல்லல, வேற ஒரு ஆட்சி இருந்தாலும் நீங்க வந்து இப்படிதான் பேசுவீங்களா? கண்டிப்பா அப்படிதான் பேசுவேன். ஏன்னா மாநில அரசுக்கு தாங்க பொறுப்பு. மாநில அரசுக்கு தான் பொறுப்பு. அப்ப மத்திய அரசுக்கு, அதாவது இவங்க எல்லாம் பொறுப்பு, இவங்க எல்லாம் எப்படி மாநில அரசுக்கு தான பொறுப்பு. உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு நீட்டில் ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த விவசாய சட்ட திருத்தம் வரைக்கும் மாநிலத்தை கேட்காம திணிக்கிறீங்க? அதுக்கு என்ன பொறுப்பு? அது யூனியன். அது உங்களுக்கு என்ன வேலை? இது அது என்ன யூனியன்? இதெல்லாம் நீட். இது என்ன ஆணியாங்க? நீங்க வேங்கை வாயில போதை இல்ல. அதாவது வாசுதேவன் இங்க வரும். வாசுதேவன் அதாவது அவர் சொல்றது எல்லாமே பொது பட்டியலில் இருக்க விஷயம். நீங்க சொல்றதெல்லாம் மாநிலத்துக்குள்ள நடக்கிற 1 or 2 கேஸ் ஸ்டடிஸ். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா மாநிலத்துக்கிட்ட கேட்காமே நீங்க பொதுப்பட்டியலுக்கு இதெல்லாம் கொண்டு போயிட்டீங்கல்ல, நீங்க ஏன் கொண்டு போனீங்க அப்படின்ற இடத்துக்கு அவர் வர்றாரு. நான் அந்த இடத்துக்கு கூட போகல. ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா
மாநில அரசு உதவி செய்யட்டும்னு மத்திய அரசு வேடிக்கை பார்க்கணுங்கிற மனநிலை எப்படியான மனநிலை? வேடிக்கை பார்க்கறாங்க. நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. மாநில அரசு தான் பட்ஜெட் போட்டுக்கணும். உன் அதாவது வீட்ல பிரச்சனைனா நீ தான் பாத்துக்கணும்ன்றத தான் நீங்க வந்து கொஞ்சம் மேலாக்ல கொஞ்சம் டோஸ்டடா சொல்றீங்க. தமிழ்நாடு கேட்டது 37,000 கோடி, இவங்க கேட்டது 35,122 கோடி. எங்க போறது? ஏன்னா நீங்க கொடுக்கறது 29 பைசா தான் கடைசியில. மத்திய அரசுக்கு 29 பைசா தான் கிடைக்குது. அந்த 29 பைசால 29 சரி, அப்ப உத்தரப்பிரதேசம் எவ்வளவு 2 ரூபாய் கொடுக்குறாங்களே அவங்க திரும்பி? எங்க 29 பைசாவுக்கு நமக்கு என்ன கிடைக்குது? அவங்களுக்கு வந்து 2 ரூபாய் கொடுக்குறாங்களே. எது திருப்பி கொடுக்கறது? திருப்பி கொடுக்குறாங்க. நீங்க திருப்பி அவங்க அதாவது உத்தரப்பிரதேசம் எவ்வளவு கொடுக்குதோ அதை விட 2 ரூபாயா கொடுக்குறாங்களே அவங்க. நீங்க சொல்றதே தப்பு. இது வந்து நீங்க சொல்றது எல்லாமே ஃபைனான்ஸ் தப்பு கமிஷன் சார். பிரகாரம் 42% அப்படின்னு சொன்னா 42% அதையே குறைக்க ட்ரை பண்ணாரு பிரைம் மினிஸ்டரும் மாற்ற முடியாது. இல்ல, அதை குறைக்க ட்ரை பண்ணாரு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அதை குறைக்க ட்ரை பண்ணாரு. நிதி ஆயோக் கூட சிஇஓ சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு 42% சொன்னதுக்கு 32% அவரை கூட்டு உட்கார வச்சு ஒரு 2 மணி நேரம் மீட்டிங் போட்டு இதை மறுபடியும் 30% ஆக்க முடியுமான்னு சொல்லி நிதி ஆயோக் கூட சிஇஓ சொல்லியிருக்காரு. பண்ணினாங்களாங்கிறதான் கேள்வி. பண்ணினாங்களா? ஏன்னா பண்றது கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இல்ல. 42% கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இல்ல. அதனால பாதிக்கப்பட்டது பெண்களும் குழந்தைகளும். பட்ஜெட்ல பெண்களுக்கும் குழந்தைகளும் கற்பனைங்க. நீங்க மடை மாத்துறீங்க சார். ஒரு நிமிஷம். நான் இந்த தலைப்புல பேசிட்டு முதல்ல, அதாவது இதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடும் அளவிற்கு பிரதம மந்திரியினுடைய அரசியல் நிலை கேவலமாக இல்லை. இல்ல இல்ல நீங்க சொல்றது வந்து அவருக்கான அரசியலா இல்லையாங்கிறது கேள்வி இல்ல. ஒரு அதான் ஷாம் சார், நான் நேரம் தரேன். உச்ச நீதிமன்றம் வந்து போய் அவங்க ஒரு உத்தரவை போட்டு அந்த உத்தரவுக்கான கெடு முடிஞ்சதுக்கு அப்புறம், அதுவும் ஒரு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன்னா இங்க உள்ளவங்க கேட்க தானே செய்வாங்க அந்த கேள்வியை. என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? இத முன்னாடியே கொடுத்துட்டாமே. அது ஃபர்ஸ்ட் பாருங்க. அவர் கேக்குறாருல, நாங்க ஒரு பில் பாஸ் கர்நாடக அரசு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துச்சா? ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன சொல்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட் தான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு கேக்குறாரு. நாங்க போய் ஒரு பில் பாஸ் பண்ணனும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. இங்க ஒரு அமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்ணனும்னாலும் சுப்ரீம் கோர்ட் போய் தான் ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு தேவையான வெள்ள பாதிப்புக்கான நிதியை தமிழர்களுக்கு வேணும்னாலும் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வரதுன்னா அப்ப அவங்க கேட்க தானே செய்வாங்க. கிடையவே கிடையாது. அவங்க இதெல்லாம் நடக்கவே இல்லையா சார்? என்டிஆர்எஃப் டைரக்டா உங்களுக்கு வந்துடுது. இன் அடிஷன் டு தட் அவங்க வந்து நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி 5,000 ரூபா 4,000 ரூபா வந்துச்சு. இங்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா இங்க அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. எதுக்குமே ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்றது கிடையாது. தொலைநோக்கு பார்வை கிடையாது. 2020 டிசம்பர் 30ஆம் தேதி சார், இன்னும் தமிழ்நாடு அந்த அளவுக்கு வந்து தொலைநோக்கு பார்வையை சொல்லி கொடுத்து வளர்ற அளவுல எல்லாம் இல்லங்க. உங்களுக்கு பாருங்க, இப்போ இது சொல்லுங்க. தூத்துக்குடியிலேருந்து கிளம்பின வண்டி ப்ராப்ளம் ஆச்சு. அது வந்து மத்திய அரசினுடைய துறை அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆமா. வானிலை மையம் கர்நாடக அரசுக்கு 6 மாசம் முன்னாலேயே சொல்லியிருக்கு. 4-5 வருஷம் முன்னாலேயே அது சொல்லியிருக்கு. சென்னை, பெங்களூர் இதெல்லாம் வந்து வறண்ட இடத்துல நிக்கிறீங்கன்னா எங்ககிட்ட வந்து நிக்காதீங்க. அதுக்கேத்த மாதிரி இவங்க இந்த ஆட்டிட்யூடே முதல்ல தப்பு சார். நீங்க வந்து நீங்களே உங்க பிரச்சனையை பாத்துக்கோங்க. அப்படின்னா அதுலயும் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இல்ல சார். அதுல எங்க கூட்டாட்சி தத்துவம் இருக்கு? அதாவது நான் கேக்குறது 3,73,000 கோடி ரூபாய் பட்ஜெட், 85,000 கோடி ரூபாய் சார். அவங்க 3 லட்சம் இல்ல சார், 30 லட்சம் கூட போடட்டும் சார். மத்திய அரசுடைய ரோல் என்ன? ஒரு மாநிலத்துடைய பாதிப்புக்கு பங்கு என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. மத்திய அரசுடைய ரோல் தான் இப்ப கொடுத்திருக்காங்களே, அப்புறம் என்ன? அது எப்படி கொடுத்தாங்க? நான் அதை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். இவங்க வந்து லெட்டர் எழுதினாங்க கொடுக்கல, நேர்ல போய் சந்திச்சாங்க கொடுக்கல, தொடர்ந்து பிரச்சாரத்துல பேசினாங்க கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் பிரதமரா அவர் கேக்குறாரு. வறட்சியினுடைய அசஸ்மென்ட் எப்போ மேடம் வரும்? நீங்க வறட்சியினுடைய அசஸ்மென்ட் நவம்பர் மாசம் வறட்சியினுடைய அசஸ்மென்ட் வராது. மார்ச் ஏப்ரல்ல அந்த மழை மொத்தமா போயிடுச்சு, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கீழே போயிடுச்சு, இது வரல அப்படிங்கும்போது கிராப் ஃபெயிலியர் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து வறட்சி. கர்நாடகாவுக்கு என்ன மழை பொழிவு அங்க இருக்குன்னு அது தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் சார் பெரிய மழை பொழிவு. அதோட பீரியட் என்னன்னு கணக்கெடுங்க. அதோட பீரியட் நமக்காவது நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவமழை, அவங்களுக்கு தென்மேற்கு பருவமழை செப்டம்பர்ல எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதிகபட்சமா போனா அக்டோபர். அவங்க கணக்கெடுத்த அசஸ்மென்ட்ல கரெக்ட் தான் சார். இல்ல ஒரு கர்நாடகால 5000 ஃபைன். கர்நாடகால ரிவர்ஸ் இருக்கு, டேம்ஸ் இருக்கு. அவங்களுடைய தண்ணி மார்ச் மாசம் வரைக்கும் வரும். அது ப்ராப்ளமே கிடையாது. மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க திரும்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த வருஷம் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது நான் என்ன நேரடியா கேள்வி கேட்டேன்னா, நீங்க உடனே வந்து அவங்க அசஸ்மென்ட் பண்ண டைம் தப்பு, அவங்களுக்கு ரிவர் இருக்கு டேம் இருக்குங்கறீங்க. இப்போ நான் கர்நாடகாவுல ரிவர் இருக்கு டேம் இருக்கு, அவங்க எப்ப அசஸ்மென்ட் பண்ணாங்கங்கற பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டுக்கு ஏன் கம்மியா காசு கொடுக்குறாங்க? இவங்க வந்து 35,000 கோடி கொடுத்ததுக்கு 3,500 கோடி. அதே நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடையும் கர்நாடகாவையும் நீங்க எதுக்கு கம்பேர்
கம்பேர் பண்ணுறீங்க. இது வந்து வெள்ளம், மழை வெள்ளம். சென்னையில் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் பேஞ்ச மழை வந்து மேன்மேடு டிசாஸ்டர். ஏன்னு கேட்டா அவங்க 4000 ரூபாய் மேன்மேடு டிசாஸ்டர். என்ன வார்த்தை சார் இது? என்ன வார்த்தை சார் இது? என்ன வார்த்தை சார் இது? என்ன வார்த்தை சார் இது? எப்படி சொல்றீங்க? என்ன வார்த்தை? என்ன வார்த்தை சார்? அவர் சும்மா இருக்காருன்னா என்ன வார்த்தை சார் இது? என்ன சார் என்ன வார்த்தை? வார்த்தை ஏத்துக்கவே அதை ஏத்துக்கவே முடியாது. என்னங்க நீங்க எப்படி மழை பொழியறதெல்லாம் மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லுவீங்களா? மேன்மேட் டிசாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. மேன்மேட் டிசாஸ்டர்லாம் சொல்லவே முடியாது. தூத்துக்குடியில திருநெல்வேலியில வெள்ளத்துல மிதந்தாங்க சார். ஆமாங்க, மேன்மேட் டிசாஸ்டர். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுடைய கட்டமைப்பு என்ன சார்? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க வரதராஜன், இந்த இடத்துல பாஜக உறுப்பினரே உட்கார்ந்திருந்தா கூட இப்படி பேச மாட்டார். நீங்க டிஃபெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க டேமேஜ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். நீங்க நான் ஒரு